அந்த வானில் பறந்து அந்த வானம் இழந்த கரை காலம் பெறந்து மண்ணில் மலர்ந்த பொற்கொடி மலர்ந்து மகர்ந்த மண்ணில மரகத முடியது முப்பாட்டன் ராவணன் மலையில கப்பல் நடையுது அலையில முத்தம் முடியுது பறந்துட மட்டம் வண்ணமயிலேறும் என் தங்கவடி வேலோ வாய்ஸ் என்ன பாருங்க, அந்த வேல் வந்து கொடுக்கப்படுகிறது, முருகனுடைய வேல்.
விருந்தினர்களாக கலந்து கொள்ளும் ராசலிங்கம் கிருஷ்ணராஜ் அவர்கள், மரபன் பிரபு சச்சிதானந்தன் ஐயா அவர்கள், கலாநிதி தேவராஜாசர் அவர்கள், அன்புக்குரிய ஐயன் சிவலிங்கம் அண்ணா அவர்கள், ஏடிசி நிறுவனத்தினுடைய நிர்வாகி அர்ஜுனன் சார் அவர்கள், இன்றைய வரவேற்புரைக்கு நன்றி பாராட்டி உலக புகழ் அன்பு தம்பி வாகீசன் அவர்களுக்கு தாயும் தந்தையுமாக சபையோர் முன்னிலையில் கௌரவித்து ஆசீர்வாதம் வழங்குகின்ற ஒரு அற்புத நிகழ்வோடு இணைய இருக்கின்றோம். இணுவை இளையோர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாய் இணுவையம்பதியினுடைய கலைத்துவ தளத்தை இன்னொரு தளத்துக்கு தன் இசைத்துவத்தால் உயர்த்திய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு தனித்துவ நாயகன், கவித்துவத்தின் உச்சம். பெற்றோர்கள் ஈன்ற பொழுதில் பெருதுவக்கம் தன்மனை சான்றோன் என கேட்டதா என்கின்ற உன்னத நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். அத்தனை பேருள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அடுத்து ஆசியுரை வழங்குகிறார் எல்லோருக்கும் பிதாமகனாக வழிகாட்டியாக திகழ்கின்ற கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்கள், தலைவர் துர்காதேவி தேவஸ்தானம், அவருடைய பெருமகனுடைய உரைக்காக செவியோரம் ஒரு தலை பாடகிரியை விரித்து வைத்திருக்கிறோம். இணவில் பெறலாதிசேகர விநாயகனையும் இணவில் கந்த பெருமானையும் மனதிலே ஏற்றி பிரார்த்தித்து இன்றைய விழாவினுடைய மதிப்பார்ந்த தலைவர் அவர்களே, ஆசிரியர் வழங்கிய சிவாச்சாரியர்களே, அவையின்கள் வீட்டிருக்கின்ற மதிப்பார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்களே, எங்கள் சைவ சமயத்தினுடைய காவலராக எங்களை நெறிப்படுத்துகின்ற மூத்தோர் சச்சிதானந்தன் ஐயா அவர்களே, பேராசிரியர் தேவராஜா அவர்களே, பேராசிரியர் ஸ்ரீ கணேசன் அவர்களே, சபையில் இருக்கின்ற கல்விமான்களே, இந்த விழா நாயகனை பெற்றெடுத்திருக்கின்ற தாய் தந்தையரே, விழா நாயகன் அன்புக்குரிய வாகீசன் அவர்களே,
கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு பணிவன்பான வணக்கம். ஒரு சிறு குழந்தையாக வாகீசனை கண்ட நான் இன்றைக்கு அரியாசனத்தில் இருந்துவிட்டு கீழே இருந்து அவனை ரசித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வாகீசனுடைய தாயார் எனக்கு மருமகள், என்னுடைய அம்மாவுடைய கூட பிறந்த சகோதரியினுடைய கூட்டப்பிள்ளை தான் வாகீசன். நீங்கள் எல்லாம் சொல்லுவீர்கள், இப்படி தெருமைக்குரியவராக வந்தவுடனே சொந்தங்கள் எல்லாம் கொண்டாடுவோம். வாகீசனுடைய அண்ணன் இங்கே இருக்கின்றார், உமாகரன் ராசையா என்று. அவன் சொல்வன்மையுடையவன். இவன் ஒரு 4-5 வருடங்களுக்கு முதல் ஒரு பேட்டியிலே இதெல்லாம் பேசுகிறேன் என்று கேட்க அவள் சொன்னான், ஆனத்தின் எங்களுக்கு அம்மாப்பா. அதை இங்கிலாந்தில் இருந்து அந்த செய்தியை கேட்டவர் நான் கடிச்சு சொன்னேன், உங்களுக்கு பேரப்பிள்ளை எல்லாம் இருக்கும். அதில் நான் கல்யாணம் கட்டாட்டிலும் நிறைய பேரப்பிள்ளை இருக்குது என்று சொன்னேன். இப்படி ஒரு தம்பி இன்றைக்கு உங்களோட பேரை உச்சரித்திருக்கிறார், நல்லா பேசுகிறார். எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் சொல்லித்தான் எனக்கு நல்லா பேசுகிறான்னு தெரியும். அதுபோலதான் இன்றைக்கு உலக அரங்குக்கு போய்தான் வாகீசன் எனக்கு தெரியும். நாங்கள் துஷ்யந்தின் மகன் சின்னவன் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணியிருக்கிறான், ஜப்னா எங்களுக்கு போகல, இங்கே தான் இருக்கிறான், இந்த பட்சத்துக்கு போக போகிறான். பெரியவன் ஜப்னாயில் படிக்கிறான், மகள் டான்ஸ் பழகுறான், தாய் வீட்டுக்கு வருவாள், தந்தை வருவாள், அப்படி கரைச்சிட்டு போகும். ஆனால் வாகீசன் சர்வதேச அரங்கிலே இந்தியாவிலே இப்படியெல்லாம் பிரபல்யம் பெறுகிற போது வாகீசனுடைய ஒரு யூடியூப்பை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இங்கே தலைவர் அமிர்தலோஜன் சொன்னது போல அருணகிரிநாதர் இடவில் வந்து பிறந்திருப்பது போல ஒரு பெரிய மகிழ்ச்சி. சொல்ல எப்படி முந்திக் கொண்டு வருகிறது, அந்த சொல்ல பெருமதியா வருகிறது, எப்படி சுவையா வருகிறது, இசையா வருகிறது, தாள லயத்தோடு வருகிறது, பெரிய ஆச்சரியமாக இருக்கு. எத்தனை புலவர்கள் பாடி இருக்கிறார்கள், எத்தனை கவிஞர்கள் பாடி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு 23 வயது இளைஞன் என்ற பாட்டை மூத்தோர் தொடக்கம் குழந்தைகள் வரை இன்றைக்கு அபிநயம் பிடிக்கிறார்கள் என்றால் அது இளவிற்கு பெருமை தான். அது இவனுக்குள்ளே இருக்கின்ற ஒரு தெய்வீக சக்தி என்றுதான் நான் நினைக்கிறேன். பெரிய ஆச்சரியம். இப்ப ஃபேன் மூலம் திறந்தாலும் இவனுடைய பாட்டுக்கு குழந்தை அபிநயம் பிடிக்கிறது, கணவன் மனைவி அபிநயம் பிடிக்கிறார்கள், கேரளக்காரன் அபிநயம் பிடிக்கிறார்கள். இது எந்த நுட்பம்? தமிழ் மீத தட்சிணாமூர்த்தியில கேட்டவன் நம்ம எழுத்துக்குள்ளே ஏதாவது இருக்காங்க, இந்த உனக்கு என்னடாப்பா அவளுக்கு இருக்கு. பெரிய ஆச்சரியமாக. இப்ப அவருக்கே தெரியுமோ தெரியாது, காலையிலே அவருக்கும் உறவினர் எனக்கும் ஒன்றவிட்ட சகோதரன் வைத்திய நிபுணர் சோமசுந்தரம் ஜெயசுந்தரம், உங்களுக்கு தெரியும், வெலிக்கடை சிறையிலே இறந்த டாக்டர் ராஜசுந்தரத்தினுடைய சகோதரன். இவருக்கு பேரன் தான் எனக்கு சகோதரன். அவர் இன்றைக்கு காலையில் எடுத்து சொன்னார் ஒரு பெரிய அற்புதமான ஒரு செய்தி. இன்றைக்கு இவருடைய நிகழ்ச்சியிலே சொல்லுங்கள் என்னென்னு கேட்டார். விக்டோரியா எலிசபெத் மகாராணியினுடைய அரண்மனையிலே தெப்பங்கள் விழா நடைபெற இருக்கிறது. அந்த விழாவிலே வந்து பாடி ஆடுவதற்கு அனுமதி கிடைக்கும். நிவியன் நாதஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற கலைஞன் புல்லாங்குழல் சில வாத்தியங்கள் இந்தியாவை சேர்ந்தவர் வாசிக்க இருக்கிறார். எங்களுடைய வாகீசன் பிரித்தானியாவுடைய அரண்மனையிலே பாடுவதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. பெரிய வரப்பிரசாதம் வந்து காலையிலே அவர் அந்த தகவலை சொல்லி இன்றைக்கு பாராட்டுகிறார். அதுபோல சசி என்ற அவருடைய நண்பர்
இங்கிலாந்திலே தமிழர் நடுமையத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கின்றவர் ஒரு செய்தி போட்டிருக்கிறார். வாயிசனுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த ஆண்டு இங்கிலாந்துடைய அரண்மனையிலே தைப்பொங்கல் கொண்டாடுவதற்கு இவ்வளவு நாளும் தீபாவளி, இப்பொழுது தைப்பொங்கல் கொண்டாடுகிற அனுமதி, அதிலே இவருடைய நிகழ்ச்சி இருக்கு. அது ஒரு பெரிய பாக்கியம் தான். நாங்கள் ராமநாதன் விக்டோரியா அரண்மனையிலே போய் பேசினார். எங்களுடைய யாழ்ப்பாணத்தை அடங்கா தமிழர் சுந்தரலிங்கம் எலிசபெத் மகாராணிக்கு கடிதம் படிப்பித்தார் என்று யாழ்ப்பாணத்தில் ஒரு வரலாறு பேசப்படுகிற போது, இப்பொழுது வாகீசன் சந்த கவி பாடப் போகிறான். அந்த பெரிய பிரித்தானிய அரண்மனையிலே என்கின்ற செய்தி முழு தமிழருக்கு பெருமை, ஈழத் தமிழர்களுக்கு கிடைத்த மாபெரும். எனவே நான் காலையில் யோசித்தேன், வாகீசனுடைய பாட்டி அங்கே தாயுடைய பேத்தியார், அவர்கள் நடுவில் பரராஜசேகர பிள்ளையார் கோயிலே தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். பேரன் குமாரவேல் என்றவருக்கு பேர் பொழுதுபடும் மட்டும் கோயிலில் நின்று விளக்கு துடைத்து கோயிலை துப்புரவு செய்து, கோயில் பணி யாரோடும் பேச மாட்டார், கோயிலை என்னனே சுத்தம் செய்வார். அந்த விளக்கேற்றி அந்த பரம்பரைக்கு இன்னைக்கு ஒரு விளக்கு கிடைச்சது. கோயில்ல விளக்கேற்றி தொண்டு செய்த அந்த குடும்பம், அதைத்தான் நான் கண் முன்னாலே இந்த குடும்பத்தை பார்த்தேன். துஷ்யந்தியும் நல்ல கட்டிக்காரை, தாய் இடையில படிப்பு குழப்பினாலும் எல்லாருக்கும் கவலை. ஆனால் தான் படிப்பு குழப்பினாலும் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் உச்சத்தோட வைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய மகாகாரியம். இன்றைக்கு உமாகரன் ஒரு சட்டத்தரணியாக வந்துவிட்டார். கொழும்பிலே, நீர்கொழும்பிலே இவர்கள் சின்ன வயதிலே இருந்தார்கள். இவன் கொழும்பு நீர்கொழும்பிலே விஜயரட்னம் மகாவித்யாலய சின்ன பிள்ளையா படிப்பதாக துஷ்யந்தி கொழும்பிலே கண்டேன் என்று சொன்னார். இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து விட்டார். அங்கே இருக்கிற போது சிங்களத்தை படித்துவிட்டு இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே அரச உத்தியோகத்தர்களுக்கான சிங்கள கற்பித்தல் வகுப்பை நடாத்தி கொண்டிருப்பது துஷ்யந்த். இவன் முப்பாட்டன் ராவணன் என்று பாடிக்கொண்டிருக்கிறான். தாய் அரச உதவி அரசாங்க பிரதேச செயலர் உத்தியோகத்தர் எல்லாரையும் சிங்களம் படிப்பிக்கிறார். இவன் முப்பாட்டன் ராவணன் என்று அவள் எந்த நாளும் உச்சரிக்கிறான். அது ஒரு கல்வி குடும்பம், கலை குடும்பம். எனவே எனக்கு பெருமை. கோயிலே தொண்டு செவிமடுத்து மகிழ்ந்திருக்கிறோம். நிறைந்த கருத்து புலங்கள், இறுதியாக அறிவுரைகளோடு ஒரு அற்புதமான பிரதம விருந்தினர் உரை. அடுத்து நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து இருக்கின்ற உலக புகழ் பெற்ற கவித்துவ கலைஞன் வாகீசன் அவர்களுடைய குரலோடு கூடவே ஒரு நடன நிகழ்வோடு சங்கமிக்க இருக்கின்றோம். இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்கள், இந்த வண்ணமயிலும் என் தங்க வடிவேலும் கந்தமனைக்கான என மூடிவர் வேணும் என்று சொல்லி இப்போ ஒரு முருகன பாடல் மிக வைரலாக போயிருக்கிறது. அந்த பாடலுக்கு பல்தரப்பட்ட அபிநயங்கள், பல்தரப்பட்ட நல்ல கருத்துக்கள் ஒவ்வொரு கோயிலை பற்றி வந்திருந்தாலும் அதில் சரியான அர்த்தத்துடனான அபிநயத்தை வழிகாட்டி என்னுடைய ஆசான் குமரவேல் அவர்கள் கொண்டு ரெடி பண்ணியிருக்கிறார். ஸோ அதுக்காக நான் அவர்கள் வரவேற்கிற இந்த மலைக்கு திருமென்படம் மெய்மை குன்றா ஒலிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு மயிலேறோ என் தங்க வடிவேலோ என்ன ஓடிவது வேணோ தமிழை காக்கும் என்னை பாடும் என்னை கந்த நதி மாவடி சுமந்து ஓடினேன் மடு பாடங்கள் கலந்து ஆடினேன் அவன் நாளையிலே பால்காடி சுமந்து ஓடினேன்
சொல்லிசையும் செவியோரமும் விழியோரமும் விருந்து சேர்க்க குமரநத்த ஆலயத்தினுடைய கௌரவம் குமரநத்த ஆலயத்தினுடைய மாணவிகளை அன்புடன் அரங்கிற்கு அழைக்கின்றோம். அன்பு தம்பி வாகீசனுடைய பாடசாலை கல்வியினுடைய நடன ஆசிரியரும் இந்த கௌரவத்தோடு இணைந்து கொள்கிறார்கள். இந்த கௌரவத்தோடு அடுத்து இணைய இருக்கின்றோம். சிறப்பு விருந்தினர்கள் உரை ராசலிங்கம் கிருஷ்ணராஜ் அவர்கள், பிரதி அதிபர் யாழ்ப்பாண கல்லூரி காரநகர். இணுவை மைந்தன் சொல்லிசை கலைஞன் வாகீசன் அவர்களுக்கு இணுவை கிருஷ்ணராஜ் அவர்கள் தன் கவித்துவத்தால் பணிந்து இணுவை கந்தமல் பெருமானுடைய பதம் பணிந்து இந்த நிகழ்வு தலைமையேற்று நடாத்திக் கொண்டிருக்கின்ற லோஜன் அவர்கள் நிகழ்வின் பிரதம விருந்தினராக இங்கே அவையிலே வீற்றிருக்கின்ற நமது இணுவையூரின் பிதாமகர் செஞ்சச்சொல்லர் ஆனந்தன் ஐயா அவர்களை மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து இணைந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்களே, என்னுடன் இணைந்திருக்கின்ற இனிய விருந்தினர்களே, பெரியோர்களே, பார்வையாளர்களே, வாய்ஸனுடைய நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய இணைய வணக்கங்கள். கவி இசையிலே சொல்லிசையினால் உலகை கட்டி போட்டிருக்கும் வாகீசனுடைய பயணங்களை ஏதோ எனக்கு தெரிந்த சில வரிகளை கோர்த்து கவிதை என்ற பெயரிலே இந்த இடத்திலே சொல்லியிருக்கின்றேன். அது கவிதையா இல்லையா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இனிவிலின் இளவலிவன் இராசையா வழி பேராண்டி, இன்ஸ்டாவிலே இவன் வழியில் மில்லியன் மக்கள் பாரேண்டி. இனிவிலின் இளவலிவன் இராசையா வழி பேராண்டி, இன்ஸ்டாவிலே இவன் வழியில் மில்லியன் மக்கள் பாரேண்டி. அட்விக் கூட்டணியில் சிறுக ஆரம்பித்த சிலோன்ற திசைகள் எட்டும் கொடிகட்டி வாகீசன் பெயர் சொல்லுது கைகொட்டி. அட்விக் கூட்டணியில் சிறுக ஆரம்பித்த சிலோன்ற திசைகள் எட்டும் கொடிகட்டி வாகீசன் பெயர் சொல்லுது கைகொட்டி. எழுது கருவி எனும் ஆயுதம் எடுத்து தன் தமிழில் வில்லம்புகள் தொடுத்து பறக்கும் கழுகாய் பறக்க தொடங்கி பறை கொட்ட இசை முட்ட தமிழ் சொட்ட கைதட்ட கவி படித்தவன் பெயர் பொறைத்தவன். பறை சொட்ட இசை முட்ட தமிழ் சொட்ட கைதட்ட கவி வடித்தவன் பெயர் பொடித்தவன். இவன் எழுது கருவி எனும் ஆயுதம் எடுத்து தன் தமிழில் வில்லம்புகள் தொடுத்தான். பட்டி தொட்டி எங்கும் புட்டுப்பாட்டு இசைக்க செய்து கருடனாய் புது அவதாரம் எடுத்து சுந்தர மங்கை நஞ்சிக் கொடி கட்டிய கதை பேசி என் அன்னை தந்த பூமியை ஏற்று மதித்தவன். சுந்தர மங்கை நஞ்சிக் கொடி கட்டிய கதை பேசி என் அன்னை தந்த பூமியை ஏற்றி மகிழ்ந்தவன். மைந்தன் வாகீசனுக்கு பாருங்க, அது வந்து வாழ்றதுக்காக மாலைகளோடு வந்திருக்காங்க பாருங்க. சபையோரின் ஆர்வம் எங்களையும் மைசிலிருக்க வைக்கிறது. அன்பு தம்பி வாகீசனை வாழ்த்துவதற்கும் நீங்கள் போற்றுதலுக்குமாக விழா ஒழுங்கமைப்பில் ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். தயவு கூர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சி ஓட்டங்களினுடைய ஒரு அங்கமாக அது இருக்கிறது. எனவே எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்
ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வருங்க பொன்னாடை போட்டி வந்து கௌரவிக்கிறார். மாலை போட்டு அன்பார கட்டி தழுவுகிறார். மண்ணை மட்டுமல்ல உள்ளொற்று மண்ணையும் உலகமெல்லாம் பேச வைத்திருக்கின்ற அன்பு தம்பி பாவிசன் அவர்களே, அவருடைய தாய் தந்தையர்கள், இந்த நிகழ்வினுடைய முதன்மை விருந்தினர் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆர்வலர்கள் அவர்களே, இந்த வயதில் இருக்கின்ற பேராசிரியர்களே, பெரும் மதிப்புக்குரிய ஆசான்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு பெருமையான நாள், மிக கௌரவத்துக்குரிய ஒரு நாள். அந்த நாளை நினைக்கிற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 3 நாட்களுக்கு முதல் முகநூல்களை நான் பார்த்தேன். வெளியில் வாகிசனுக்கு ஒரு வரவேற்பு விழா. அந்த வரவேற்பு விழாவை பார்க்கிற பொழுது போகலாமா என்று நான் பொறுமையில் நிற்கிற பொழுது பார்த்தேன். போக கிடைக்குமா என்று எனக்குள்ளே யோசித்தது. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பம், இறை செயல் திரும்ப என்னோடு தனக்கூட்டில் பேசியிருந்தால் நான் வர வேண்டும் என்று நினைத்து இந்த கிளர்ச்சியிலிருந்து தான் புறப்பட்டு வந்தேன். திரும்பவும் போக வேண்டும். ஆனால் எனக்கு வந்தது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். காரணம், எங்களுடைய மண்ணினுடைய பெருமையை, ஆற்றலை வெளிப்படுத்தியிருந்த ஒரு அற்புதமான மனிதனை, நல்ல ஒரு இளைஞனை இந்த உலகம் பார்க்கிற இந்த நேரத்தில் நாங்கள் அவரை கௌரவிக்கிறோம் என்றால் அந்த பேரு யாருக்கும் கிடைக்காது. இது ஒரு வரலாற்று எங்களுக்கு கிடைத்த ஒரு பெருமை பேரு. சிலரால் சில ஊர் பெருமை வருகிறது, சில ஊரால் சிலர் பெருமை வருகிறார்கள். இன்று எளிமை மண் அந்த பெயரை பலருக்கு கொடுத்திருக்கிறது. எளிமை மண் என்று பாகிசனால் பெருமை கொடுக்கிறது. இதுதான் வரலாற்றினுடைய ஒரு அடிப்படை. அதனால்தான் வாகீசன் என்கிற அந்த வாகீஸ்வரன் என்ற பெயரை நம்ம முழுசாக அருள்பரன் வாகீஸ்வரன். ஆனால் வாகீசன் என்றுதான் நாங்கள் முகநூல்களிலே பார்க்கிறோம். நான் அவருடைய அந்த பாடலை 2-3 தடவைகள் ரசித்து பார்த்திருக்கிறேன். காரணம், எங்கட பையன் எங்கட பொடியன் என்றதான் இந்த மனசுக்குள்ள உமாகரண்ட தம்பி. அவரை விட எனக்கு உமாகரனோடு தான் பழக்கம் கூட, உறவு கூட. அதனால இன்னொரு ஏன் உமாகரண்ட தம்பி என்று அவரை பார்த்தோம். இன்றைக்கு தான் அவரை நான் நேர தொட்டு பேசியிருக்கேன். அவர் கூட நான் அவரை நேர பேசினது கூட இல்லை. ஆனால் இந்த கதைக்கு ஒரு அடையாளத்தை நினைவில் மண் தந்தது. நான் நினைக்கிறேன், யாழ்ப்பாண மண்ணில வடபுலத்தில் கலை என்றால் அது நினைவில் பிரிக்க இயலாது என்ற ஒரு அடையாளம் நினைவில் இருக்கும். நீங்கள் கற்ற கையோட அதே போல் அளவட்டிக்கும் ஒரு பங்கு இருக்கு. யாழ்ப்பாண மண்ணில் அளவட்டி மண்ணுக்கும் ஒரு கலை பாரம்பரியங்கள் இருக்கு. ஆனாலும் அதையெல்லாம் மிஞ்சிய மிகப்பெரிய கலைஞர்களை தந்த வரலாற்றுக்குரிய ஒரு மண்ணாக நினைவில் மண் இருக்கிறது. தனியே இந்த நினைவில் மண் தமிழர்களுடைய பெயரை, தமிழ் தேசியத்தினுடைய பெயரை தருகிறது என்றால் அந்த கலைஞர்களும் ஒரு காரணம். அதிலும் சாதாரணமாக இப்போ நான் ஒரு கிளிநொச்சியினுடைய வட்ட கட்சியில் பிறந்தவன். உங்களுக்கு தெரியும், நான் பிறக்கும் நேரம் முழுக்காடு. அங்கே இருந்து கிளிநொச்சிக்கு வரதே பெரிய பிரச்சனை. கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்தில் அடையாளப்படுத்துறதுன்னா அது மகா பிரச்சனை. என்னோட கணேசன் சார் இருக்கிறார், வேதவில்லை படிக்கிறவர், அவருக்கு தெரியும். வேதவில்லையிலிருந்து யாழ்ப்பாணத்தை எப்படி அடையாளப்படுத்தும் ஒரு பிள்ளை, அது மிகப்பெரிய போராட்டம். அது மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்னையில் சினிமாவில் இடம் பிடிக்கிறேன்னா அது எவ்வளவு மிகப்பெரிய போட்டி, மிகப்பெரிய பிரியத்தனம், மிகப்பெரிய அந்த அதை தாண்டி வாகீசன் ஒரு இடத்தை பிடிக்கிறார்கள். அது இறை செயல்தான், மனிதனுடைய செயலல்ல. அவர் பிறந்த கோயிலடி சார் சொன்னது போல, ஆரம்பா சொன்னது போல, அவருடைய மூதாதையர்களுடைய அந்த புண்ணியம் இவர் இறை செயலோடு ஒன்றித்திருந்தது. அது எதற்கும் ஒரு சந்ததி உண்டு. சொல்வார்கள், நாங்கள் எங்களுக்கு இறைவன் எதையாவது தர வேண்டும் என்று நினைத்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அதுபோலதான் வாகீசனுக்கு இறைவன் முருகனும் பிள்ளையாரும் கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். அது கிடைத்திருக்கிறது, பெருமையோடு கொடுத்திருக்கிறது, கிடைத்திருக்கிறது. கலை என்பது ஒரு ஆழ்மன வெளிப்பாடு தான்.
அதான் நாங்கள் எல்லாரும் அன்னைக்கு பேசின எல்லாரோடையும் பேசக்கூடிய ஆட்கள் எனக்கு இல்லை. கவிதையை பார்த்தேன், பேச்சை பார்த்தேன், ஆறையாவது ஒரு ஆள் நீங்கள் குறைச்சி மதிப்பிடுங்க பார்க்கணும். இவற்றை நல்லதை இவற்றை கூடாது. நான் பேருக்கு பார்த்து ஒவ்வொருவருடைய பேச்சும் மிக மிக ஒவ்வொருவரும் ஒரு தரம், ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு ஆற்றலை கொண்டவர். இனி வரப்போறவர்களும் அதுதான். ஏன்னா இங்க இருக்கிற தேவராய சிறோ, கணேசன் சிறோ, ஆராயிருந்தால் எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஆற்றல். ஆகவே இது ஒரு மண்ணுக்குரிய மகிமை, இந்த மண் அங்கு இருக்கிற பெருமை. தம்பி வாகிசன் நான் கல்யாணம் பேசினா இந்த பிறவியில் உங்களை வாழ்த்து நினைக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய அந்த வாழ்த்துக்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். நான் மனசார இதயமாக இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு அடையாளமாக உங்களை பார்க்கிறேன். கேரள மண்ணினுடைய வீடனை கொஞ்ச நாள் நான் பார்த்தேன். ஆந்திரா அப்படியவன் கருவலா இருக்கிறான், இவன் இந்த ஈழத்து மண்ணோட சேர்மதி என்றாங்க. ரெண்டு அடிக்கடி அவனை பார்த்து கொள்ளும். அது மாதிரி அவரும் இவரும் ஒரு கலைக்கிற ஒரு உரையாடலையும் அண்மையில் நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க, சரி என்று கூட நான் நினைச்சேன் எனக்குள்ள. ஏனென்றால் எங்கேயோ எங்களுடைய ஆற்றல் வருது கிடைக்குது என்பதை நான் பார்க்கிறேன். நான் அண்மையில கூட இந்த சில நேரங்களில் மனசுக்கு பிரச்சனை என்று அந்த ஒரு இந்தியாவிலே ஒரு சின்ன பிள்ளை வயலின் வாசகம், அந்த வயலினை பார்க்கிற பொழுது அந்த வயலினை பார்க்கறத விட அந்த பிள்ளைங்க முகமாகும். அது தலையை ஆட்டி ஆட்டி வயலின் வாசிக்கிறது கோவிலுக்கு தான் பிள்ளையா நினைக்கக்கூடாது. ஆனால் அந்த அந்த பிள்ளைகளுடைய வயலில் அந்த சில நேரங்களில் மனசு ஆறுதல். அதே போல இசைகள் மனிதர்களை பலப்படுத்தி அவருடைய மன ஆறுதலை கொடுப்பது மிக முக்கியத்துவம். இங்கே கூட நான் அதைத்தான் பார்க்க முடிந்தது. ஆகவே அன்புக்குட்டி வாகிசனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் வளர்ச்சிகளும் ஈழத்து மண்ணின் எங்கள் ஒவ்வொரு தமிழர்களுடைய அடையாளங்களையும் சொல்லும். எண்ணில் மண் பெற்றெடுத்திருக்கிறது, எண்ணில் மண் வளர்த்திருக்கிறது, ஈழத்து மண் பெருமை வருகிறது. வாழ்த்துக்கள். நீங்கள் நெடுவழி வாழ வளர எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களோடு பதவி செய்கிறேன். நன்றிகள். அது மாதிரி ஈழத்தமிழ் தேசத்தமிழ். ஸோ அதுக்காக முதலாக சுந்தர மங்கை நஞ்சு கொடி கட்டி என்று ஒரு பாட்டல் இருப்பேன். வீரம் விளையாடும் கர ஈழ மண்டலம், கடலாடும் கொடை குந்த கோவணம், தமிழ்நாடு கர்ண கவச குண்டலம், தன்மானம் தவறாது எங்கிலும் அடக்க முறைகள் அதை உடைத்து எறிந்து தன்னை நிமிர்ந்து வாழ சில பெண்கள் பிறந்த கதை. உனக்கும் எனக்கும் என உயிரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்த விதை. தாகம் எடுத்து அந்த வானில் பறந்து அந்த வானம் அளந்த கரை காண பிறந்து படை. மண்ணை நினைத்து அட உன்னை நினைத்து என்னை நினைத்து வீரம் விளைந்த படை. மண்ணில் மலர்ந்த பொற்கொடி மலர்ந்து மகர்ந்த மண்ணில மரகத முடியது. முப்பாட்டன் ராவணன் 10 தலை ரத்தத்தில் ஒரு பொற்கொடி மலர்ந்தது. ஸோ பாடல உலாம் ரெடி. யார் வாழுவார் காட்டிலே திருமை கூட்டமா
என்னை தந்த பூமியை மாற்றம் ஒரு சின்ன வானரம் யார் வாழுவார் காட்டிலே ஒளி கூட்டம் வரலாற்றின் தீரத்தின் பரவிலகென வகித்தது வெண்ணிக்காடு விளையாட்டும் மலைகள் மண்கள் கூடிய வாழ்ந்தது முத்தை நோட்டுக்குள் கிடக்கின்ற முத்தை தேடுற வித்தை குற்றம் சொத்தை என கட்டி நாட்டு அசுர குலத்து குழந்தை என பிறந்து வளர்ந்த பறந்தை கூட்டில் அடைத்து பொம்மை போல வளர்ந்தெடுத்தது பொம்மை கல்விமணிகள் பரப்புள்ளது மடியில வளர்ந்தது மடியில சகுனிகளது மகனைகள் பல வருகிற வழிமுறைகளை வகுத்தது வழி நடுவில் அலைகள் பல கடந்து என் தலைவன் பழி நடந்து என் இனத்தின் பல மருந்து இனி வருவேன் நான் எழுந்து முறையில மக்கள் அலைகிற முத்தம் எடுக்குது மறந்துட முத்தம் எடுக்குது வட்ட சத்தம் எடுக்குது முறையில மக்கள் அடையுது அலைகிற முத்தம் எடுக்குது மறந்துட முத்தம் எடுக்குது வட்ட சத்தம் எடுக்குது முறையில மக்கள் அடையுது அலைகிற முத்தம் எடுக்குது மறந்துட வட்டம் எடுக்குது வட்ட சத்தம் கேட்குது. என்ன முதல்ல கேட்டது ஒரு 4-5 பாட்டாவது பாடுறது நான் தனியாக பார்த்தபடியால் ஒரு 2 பாட்டு தான் ரெடியாக இருந்தனால அவர் எனக்கு நேற்று முழு நாள் ஷூட் இருந்தது யாழ்ப்பாணத்தில் விடியத்தான் வந்து நித்திரம் வந்து ஒழும்பி ஸோ 2 பாட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்குரிய தெம்பு இருக்குது உடம்புல. ஸோ அதனால தான் 2 பாட்டு செலக்ட் பண்ணியிருந்தேன். முருகனுக்கு கொண்டு இது கொண்டு இவனுக்கு அதாவது இதில் நன்றி சொல்கிறதுக்கு சில விஷயத்தில் கடமைப்பட்டிருக்கேன். என்றால் அதுக்கு முன்னும் இதில் ஏற்புரையில் ஒரு சில விடயங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னால் சில ரிக்வெஸ்ட் இருந்தால் அதாவது சில என்னென்ன சில விஷயங்கள் தெரியப்படுத்திருந்தேன். அது முதலாவது வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறார்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு களிப்பாட்டம் போதை பொருள் எல்லாமே ஒரு விஷயத்தில் போயிட்டு அந்த எண்ட் ஆகிற இடம் அதுதான். அந்த இடத்துக்குள்ள போகிறதால தான் எனக்கு லைஃப் எண்ட் ஆகும். ஸோ நான் இதுக்கு வர்றதுக்கு முதலே வீட்டை தெரியும் எல்லாருக்கும் எனக்கு போதை சம்பந்தமான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னு சொன்னால் என்னை பார்த்து என்னை விட சின்ன 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 சிறுவர்கள் தான் வாய்ஸ் நாம கருவணும் ரெண்டு இன்ஸ்பிரேஷன் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவனுக்கு நான் ஒரு போதை பாவிச்சு வந்து 2 ஸ்டேஜில் பாடினாலோ இல்லை ஒரு தேவையில்லாத விஷயத்தை பாட்டுக்கு சொன்னாலோ நாளைய சமுதாயத்தை நான் பலதாக்க நான் இருக்க மாட்டதால அந்த விஷயத்த நான் இது வரைக்கும் செய்யவும் இல்லை செய்யவும் மாட்டேன். அதை நான் இதற்கு சொல்லிக் கொள்வேன். அதை விட நான் சொன்னேன் என்னுடைய சமுதாயம் தான் அதாவது வாய்ஸன் தானா முளைச்ச காலம் இல்லை. என்னுடைய குடும்பம் என்னுடைய சமுதாயம் என்னுடைய சூழல் தான் இதை கிரியேட் பண்ணது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். வேற பிரதேசங்கள்ல வேற நாடுகள் போயிருக்கல அங்க ஒரு கிளப்னு சொல்ற கலாச்சாரம் இருக்கு. அவங்க தெரியுமோ தெரியாது சில கிளப்னு சொல்ற கலாச்சாரம் இருக்கும். கிளப்பிங் போவாங்க படியல் வந்து ஒரு 10 மணிக்கு பிறகு போய் இரவெல்லாம் ஊர்லாம் சுற்றி அங்கே பாடி எல்லாம் ஃபன் பண்ணிட்டு விடியத்தான் வீட்டை வருவாங்க 3-4 மணிக்கு. அந்த கலாச்சாரம் முற்றுமுழுதா யாழ்ப்பாணத்தில் இல்லை. அப்படி இல்லாமல் இருக்கிறது என்னோட இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நான் என்ன செய்யறாங்க அப்படின்னா உனக்கு இந்த பழக்கங்களே இல்லை எங்களோட இடத்துல கொமனாவே எங்களோட ஈழப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு களிப்பான விடுதிகளோ அல்லது எப்படி சொல்றது தேவையில்லாமல் இளைஞர்களுடைய புலன் திரும்புகிற பகுதிக்குரிய பகுதிகள் இல்லை. என்னுடைய நண்பர்கள் நான் இந்தியாவில் வேலை முடிச்சுட்டு வந்தா என்னுடைய நண்பர்களை நான் கோயிலில் தான் சந்திச்சு கலப்பி எல்லாரும் கோயிலான்னு இருப்பாங்க சேர்ந்து அவங்க பார்க்கணும்னா கோயிலடியில் போய் அம்மாட்ட காய்ச்சல் நான் கோயிலடியில் படியலில் போயிட்டு வரலாம் தான் போவேன். ஸோ என்னுடைய சமுதாயம் என்னை சுற்றி இந்த சூழல் என்ன தவறுதலாக நடத்தினால் தான் நான் தவறாக மாறணும். அதனால எதிர்வர சந்ததிக்கு நான் எடுத்துக்காட்டாக இருப்பேன்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை தாண்டி நான் என்னுடைய கொன்சர்ட் எல்லாமே என்னுடைய பேர்லையோ அல்லது என்னுடைய நண்பர்களோட பேர்லையோ செய்யலாம். நான் அப்படி செய்யறது கிடையாது. எங்கட்ட படியல் என்ற ஒரு நேம் அதாவது எங்கட படியல்ன்ற ஒரு பேருக்கு கீழே என்னுடைய கொன்சர்ட் எல்லாமே செய்யணும். அதுக்கு காரணம் எங்கட படியல்ன்றது ஒருவனே வாய்ஸனோ திசோனோ அட்விகோ கிடையாது. என்ன மாதிரி இங்கே இருந்து வளர்ந்து வர்ற எல்லா கலைஞர்களும் என்றதான் என்னுடைய நோக்கத்தில் இருக்குது. ஆகவே இது ஒட்டுமொத்தமான கலைஞர்களுக்கு ஒரு திறந்த வழி. என்னுடைய லேபிள் அது ரக்ஷோனா இருக்கட்டும் எங்கட படியலாக இருக்கட்டும் பிராண்ட் பிளிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு புது லேபிள் தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணி அதில் தான் இந்த காக்கு மடியில் வந்திருக்கும். ஸோ எல்லாமே புதுசாக வர்ற கலைஞர்களுக்கான ஒரு அத்திவாரமாக இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. அதை விட ஒரு
என்னுடைய கருத்து அப்படி என்றால், அம்மா அப்பா வந்து சின்னலையே பிள்ளையில அந்த கலைத்துறையில விட்டுருங்கோ என்றது வந்து என்ன தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்கணும் இல்லை. அதாவது கல்வித்துறையை முதல் முடிச்சு ஒரு படிப்பை ஒரு பக்கம் பார்த்து அது ஒரு புறம் இருக்க கலைத்துறையை படிக்கணும் என்றால் கல்விதான் முதலாவது ஆயுதம். அது கையில் இருக்க வரைக்கும் தான் அறிவு சார்ந்து எப்படி நாங்கள் அதில் எப்படி விதம் அடுத்த பக்கத்துக்கு போகலாம்ன்றதுக்கு ஒரு கல்வி ஒரு பெரிய ஆயுதம். ஆகவே கல்வி ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு கலைத்துறையிலேயும் காலடி வையுங்கன்றது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அதை தாண்டி முற்றுமுழுதா அதாவது என்னுடைய பேர், அதாவது என்னுடைய அம்மாப்பான்னு சொல்லலாம், ஆறுதல் முருகன் ஐயா அவர்கள், செஞ்சொற் செல்வன் ஆறுதல் முருகன் ஐயாவுடைய பேரனாக இந்த இடத்துல நிற்கிறதுலையும் நான் பெருமை கொள்றேன். அதான் நீங்க வந்திருக்கிற என்னுடைய ஆசான்கள் தோராயா மாஸ்டர் அவர்கள், அதோட அதாவது மாப்பியானைய வந்து நான் என்னுடைய நண்பன் அப்பான்னு தான் சொல்லுவேன். ஏனென்றால் எல்லாருக்கும் ஒரு கலைஞனா ஒரு ஊர்ல தெரிஞ்சிருந்தாலும் ஜது, அதாவது படியன் வந்து என் ஃப்ரெண்ட், அவங்களெல்லாம் வந்து சிறு எல்லாரும் சேர்ந்து ஒரே கிளாஸ். அவங்களே அந்த நேரத்துல என்ன சொல்லுவாங்க, நீ ஏதாவது ஒரு விஷயம் பாட்டுலாம் போடா, ஏதாவது ஒரு பரதநாட்டியம் சொன்னா பாடியா, அவங்க அந்த நேரம் புஷ் பண்ணுவாங்க, செய் இன்று வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கண்காணிச்சு ஒரு போன் அடிச்சு என்ன செய்யறா எது போறான்னு கேட்கறது ஜது சொன்னாங்க. ஜதுசன் அப்பாவா மகனாக்கி இந்த இடத்துல வந்து நன்றி சொல்லிக்கொண்டு எல்லாத்தையும் சார்ந்து திருநெல்வேலி தமிழ் கலாமன்றம் சார்பாக வந்தது மூதனாக்கு, இதை பொறுப்பாக நடத்தி கொண்டிருக்க மூதனாக்கு, மற்றது அமிர்தசிந்து அண்ணாக்கு அக்கா அவங்களுக்கும் நன்றி. அதை விட முற்றுமுழுதா தனோபி அண்ணாக்கு இந்த இடத்துல ஒரு என் சார்பாக ஒரு பெரிய கரகோஷம். ஏனென்றால் ஒவ்வொரு இந்த நினைவு வளாகத்துக்குள்ள இருக்கிற எல்லா படியும் ஒன்று திரண்டோட நிற்கிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு 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 தலைமத்துவம், ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணி அடுத்து வர்ற இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான அடுத்தடுத்து வர்ற ஒரு இளைஞர்களுக்கும் ஊக்கத்தை கொடுத்து இதை மாதிரியான இன்னும் 1000 நிகழ்ச்சிகள் நடத்தணும் என்று என்னுடைய வேண்டுகோளும், அதுக்கு நானும் உறுதுணையாக இருப்பேன் என்றது இந்த இடத்தை சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் நன்றி. யாருக்கும் நன்றி கூட மறந்திருந்தாலும் என்னுடைய சார்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.